பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அமெரிக்காவிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சிவகுமார் நடராஜன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்ப்பா, வணக்கம். வணக்கம் எல்லையில சார். ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற சமயத்துல நீ கால் பண்ற. நீ ஆமா கேளுப்பா. சார். ஆக்சுவலா அத பத்தி தான் உங்கள்ட்ட நெறைய கேட்கணும் சார். ஏன் அப்படின்னா, நம்ம கடந்த 2 நாட்களா அத பத்தி அப்பப்போ நம்ம தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுல நமக்கு வரக்கூடிய கமெண்ட்ட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அமெரிக்காவுல என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்தியாவுல இருந்துகிட்டு நீங்க உங்க கருத்துக்கள சொல்றீங்க அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அதனால தான் அமெரிக்காவுல இருக்கக்கூடிய ஒரு நபர், அதுவும் பத்திரிகை துறையை சார்ந்த ஒரு நபர், உங்ககிட்ட கேட்டா கரெக்ட்டான விளக்கங்கள் கிடைக்கும் அப்படின்னு நாங்க நெனைக்கிறோம். இப்ப அங்க நிலைமை எப்படி சார் இருக்கு? இப்ப நேத்து ராத்திரியிலேருந்து இங்க கர்ஃப்யூ. ஓவர் நைட் கர்ஃப்யூ. அப்புறம் ஊரடங்கு உத்தரவு. வ ஓ ஓவர் நைட் அதாவது இரவு முழுக்க இரவு 6 மணிலேருந்து மறுநாள் காலை 8 மணி வரைக்கும் கர்ஃப்யூ. ஓகே. அந்த நேரத்துல பேசிக்கா என்னாச்சு, இந்த ரயட்ல என்ன சமூக விரோத அமைப்பு வேண்டலிசம், பப்ளிக் ப்ராப்பர்ட்டிய டேமேஜ் பண்றது, அப்புறம் ஓகே. லூட்டிங், இந்த கிடைக்கிற கடைய உடைச்சு அங்கேருந்து திருடுறது, அப்புறம் ம். இரவு நேர வயலன்ஸ் இதெல்லாம் ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா சமூக விரோதிகள் இந்த மாரி சந்தர்ப்பத்த அவங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டு யாரு என்ன பண்றான்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு என்னெல்லாமோ பண்ணுவாங்க. ஸோ அது ம். அதிகமாயிடுச்சு. அதுக்கு சரி. தான் கர்ஃப்யூ போட்டிருக்காங்க. மேயர் கரன் பாஸ் கர்ஃப்யூ போட்டிருக்காங்க. அது இப்ப நடைமுறையில இருக்கு. ஸோ உண்மைய சொல்லணும்னா, எல்ஏ ரொம்ப பெரிய நகரம். அதோட சாண்டா மானிகால இருந்து அதோட தெற்குல இருக்கிற வரைக்கும் பல பல ரொம்ப பெரிய நகரம். அதுல உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா, எல்ஏயோட டவுன் டவுன்ல மட்டும் தான் ப்ராப்ளம். இப்ப என் பின்னாடி பார்க்கிறது ஹாலிவுட். ஸோ எல்ஏயோட டவுன் டவுன்ல மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்கா ப்ராப்ளம். அதாவது அங்க சிட்டி ஹால். அதாவது சென்னையில எப்படி நம்ம ரிப்பன் பில்டிங்க சொல்லுவோமோ, அது மாரி சிட்டி ஹால். அங்க தான் நகரப்புற அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அலுவலகங்கள்லாம் அங்க தான் இருக்கு. அப்புறம் ஃபெடரல் ஆஃபீஸ். ஸோ டவுன் டவுன்ல இருக்கிற அந்த சிட்டி ஹால்லயும், ஃபெடரல் ஆஃபீஸ்ல சுத்தி தான் மெயின் ப்ராப்ளம். ஏன்னா, இந்த ஃபெடரல் கவர்ன்மெண்ட் போட்டிருக்கிற நேஷனல் கார்ட், அப்புறம் அங்கேருந்து வந்திருக்கிற மெரின்ஸ், அதாவது தேசிய பாதுகாப்பு, அப்புறம் ராணுவம். அவங்க 2 அங்க தான் குமிஞ்சிருக்காங்க. ஸோ அந்த ஏரியால தான் ப்ராப்ளமே தவிர, நீங்க முழு எல்லை லாஸ் ஏஞ்சலஸ் எடுத்துட்டீங்கன்னா, பொதுவான இடத்துல ஒரு அமைதி தான் நிலவருது. அத என்னால சொல்ல முடியும் இப்போ. ஸோ நேத்தி வரைக்கும் மொத்தமா பார்த்தோம்னா 300 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேத்தி மட்டும் 197 பேர் அரெஸ்ட். ஸோ ம். இதுல உண்மைய சொல்லணும்னா, கலிஃபோர்னியா மாநிலமும் ட்ரம்போட ஃபெடரல் இதுவும் சேர்ந்து செயல்பட்டாலும், இதுல மாநில அமைப்பும், லாஸ் ஏஞ்சலஸோட போலீஸும் தான் இதுல மெயின் பார்ட். ஸோ இந்த தேசிய பாதுகாப்புலேருந்து வந்தவங்க அவங்க ஃபெடரல் பில்டிங்கை டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கோ, அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர, வேற எதுலயும் அவங்க டைரக்ட்டா இதுவரைக்கும் இன்வால்வ் பண்ணல. அது பண்ண ஓகே. மாட்டாங்க. அப்ப எஸ் இன்னும் சார். அதான் நம்மளுடைய அடுத்த கேள்வியா இருக்கு. இந்த அரசியல் பின்னணி இருக்கு இதற்கு பின்னாடி. கரெக்ட். ட்ரம்ப் அவர்களுக்கும், கரன் பாஸ் அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய பனிப்போர் போய்க்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த பிரச்சனையே இந்த அளவுக்கு வெடிச்சிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்களே சார். அது எந்த அளவுக்கு உண்மை? அதுல உண்மை இருக்க தான் செய்யுது. ஏன்னா இதுல ம். என்ன பிரச்சனைன்னா, இப்ப ட்ரம்ப் வந்த உடனே அவர் சொல்லிட்டாரு. இங்க மாரி இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அதாவது சட்டத்துக்கு விரோதமா அமெரிக்கால குடியிருக்கிறவங்க, அவங்கலாம் யாருன்னு பார்த்தோம்னா, இப்ப H1 விசா. இப்ப இந்தியாலேருந்து ஒரு குழுமம் வருது, ஒரு ஃப்ரெண்ட் வராங்க, இல்லாட்டி இந்தியாலேருந்து ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு மட்டும் வராங்க. அவங்கலாம் H1 விசால இருப்பாங்க. அவங்க H1 விசாங்கிறது எக்ஸ்பயர் ஆயிடும். கால வரையற்று இருக்காது. ஸோ அந்த எக்ஸ்பயர் ஆன அப்புறம் அவங்க சில சமயம் நீட்டிச்சு தங்குவாங்க. அப்ப அது ஒரு பிரச்சனை. 2வது F1 விசால இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் அவங்க படிச்சு முடிச்சுட்டு டெக்னிக்கலா அவங்க ஊருக்கு திரும்பி போணும். ஆனா அவங்க இங்கேயே வேலை பார்க்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த ம். வேலைக்கு தேடுற நேரத்த வேலை கிடைச்ச உடனே நமக்கு விசா எப்படியும் கிடைச்சிரும். அதுவரைக்கும் நம்ம இருந்து பார்க்கலாமே அப்படின்னு இருப்பாங்க. இப்ப நான் சொல்றது நீ ஸ்டூடண்ட்ஸ்னா இந்திய மாணவர்கள மட்டும் எடுத்துக்க வேண்டாம். உலகம் முழுக்க இருக்கிற மாணவர்கள் வராங்க. பர்ட்டிகுலர்லி இங்க இருக்கிற தென் அமெரிக்க நாடுகள். மெக்சிகோக்கு கீழ இருக்கிற நாடுகள். அங்கிருந்து வரவங்க. ஸ்பானிஷ் மொழி பேசக்கூடிய லத்தீன் அமெரிக்க நாடுகள்னு சொல்லலாம். கரெக்ட். நிச்சயமா. லத்தீன் அமெரிக்க நாடுகள்னு சொல்லலாம். பட் கான்டினென்ட் படி இது எல்லாமே மெக்சிகோக்கு கீழ இருக்கு. அங்கிருந்து வரவங்க, அவங்க தான் நான் சொல்லுவேன் லாஸ் ஏஞ்சலஸ்கோட ஒரு உயிர் துடிப்பே அவங்க தான். ஏன்னா அவங்கலாம் இல்லாம வேலை நடக்காது. அவங்க ஒரு விவசாய பணி, அப்புறம் ஒரு ஆட்டோமொபைல், எனி ஸ்கில்டு வொர்க் அவங்க தயாரா இருக்காங்க. ஹோட்டல்ல பணியாற்றுறது எல்லாமே. அவங்க அவங்க இல்லாம லாஸ் ஏஞ்சலஸோட ஒவ்வொரு நாட்களும் கடக்கிறதே ரொம்ப கஷ்டம்.
அவங்க ஒரு பார்ட் ஆஃப் லாஸ் ஏஞ்சலஸ். அத வந்து ட்ரம்ப் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து இல்லீகலா இருக்கக்கூடாது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா டாக்குமெண்ட் அது ப்ராசஸ் இருக்கு. அவங்க எல்லாம் தீயவர்கள்னு நான் நிச்சயம் ஒரு நாளைக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு நேரடியா அவங்களோட பழக்கம் இருக்கு. அவங்க வந்து எப்படி வேலை செய்வாங்க, அவங்க எவ்வளோ பணிவா இருப்பாங்கங்கிறது எல்லாம் தெரியும். எ எவ் ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து சமூக விரோத குற்றவாளிகள் இருப்பாங்கப்பா. ஸோ அதனால வரவங்க எல்லாருமே குற்றம்னு சொல்லவே முடியாது. எல்லாரும் ஒரு பொழப்ப தேடி இங்க வராங்க. அமெரிக்கா வந்து ஒரு சொர்க்க பூமி வேற வேற தேசத்துல இருந்து இங்க அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவ சொர்க்க பூமியா அவங்க மாத்துறதுனால தான். ஸோ இது வந்து எந்த ஒரு பிரசிடென்ட்டும் சரியான விதத்துல புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடியும் வந்து இருந்திருக்காங்க. இப்ப ட்ரம்ப் வந்த அப்புறம் தான் இந்த இமிகிரண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அவங்க எல்லாம் ம். முன்னமே இருக்காங்க. அவங்க இங்க எப்பயுமே பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஆனா என்ன, அ அந்த வரம்பு மீறி இருக்கிறவங்க சில சமயம் செயல்கள்ல ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு வேலை கிடைச்சு, ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு வேலை கிடைக்கல, பணத்துக்கு தட்டுப்பாடு வருது, இல்லாட்டி கவர்மெண்ட் அவங்களுக்கு குடுக்குற உதவித்தொகை எல்லாம் போரல, இல்லாட்டி உதவித்தொகை நின்னு போறது, அந்த மாரி விஷயங்கள்ல, இல்லாட்டி அவங்க வந்து ஒரு தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி இந்த போதை. போதை வந்து உலகம் முழுக்கவே ப்ராப்ளம். அது இங்க லாஸ் ஏஞ்சலஸ்லலாம் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாரி பழக்கங்களுக்கு அடிமையாகுறவங்க என்ன பண்றாங்க? குற்ற செயல்ல ஈடுபடுறாங்க. அவங்க குற்ற செயல்ல ஈடுபடுறவங்கள யாரு டேக் கேர் பண்ணணும்? லாஸ் ஏஞ்சலஸ்லோட போலீஸ் தான். ஸோ போலீஸ் என்ன பண்ணும்? குற்ற செயல்களுக்கான இத அவங்கள கொண்டு நிறுத்துமே தவிர, அவங்க வந்து இல்லீகல் இமிகிரண்ட்டா, அதாவது விரோதமா இருக்காங்களா? சட்டப்பூர்வமா இருக்காங்கிறத போலீஸ் வந்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும். அதே அளவு தான் கவர்னரும் கேவின் நியூசம். அவரும் அந்த அளவுல தான் பண்றாரு. ஸோ இந்த வந்து இமிகிரண்ட் வந்தான்னா, நான் அவங்களோட செயல்பாட நாங்க செயல் பண்ண ஒத்துழைக்க மாட்டோம். ஆனா குற்ற செயல்கள வந்து தடுக்கிறதுக்கு நாங்க எல்லா விதமும் பார்த்துப்போம். அப்படின்னு அவங்க சொல்றதுனால என்ன ஆகுது? 2 பேருக்கும் கான்ஃப்ளிக்ட் வருது. அந்த கான்ஃப்ளிக்ட்னால தான் என்ன கிட்டத்தட்ட ஒரு 1965ல இந்த மாரி ஒரு மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு வந்து ராணுவத்த அமைச்சிருக்கு. அத தவிர ஆக்சுவலா நான் புதுசா கேள்விப்பட்டது என்னன்னா, 1992ல இதே மாரி லாஸ் ஏஞ்சலஸ்ல ஒரு ரயட் வந்தபோது மத்திய அரசு, அதாவது ஃபெடரல் கவர்ன்மென்ட் இத மாரி ஒரு ட்ரூப் அனுப்பிச்சிருக்காங்க. பட் அப்போ ம். வந்து பிரச்சனை வேற. இந்த மாரி இமிகிரன்ட் பிரச்சனை இல்ல. அது உண்மையா அங்க வந்து ஒரு எல்லையில வந்து ஒரு நடந்த ஒரு பிரச்சனைக்கு அவங்க அனுப்பிச்சாங்க. இப்போ வந்து ஓகே. இந்த இமிகிரன்ட் ப்ராப்ளம்னால ட்ரம்ப் அனுப்பிச்சதுனால என்ன ஆகுது? வித்தியாசம் வந்துருது. எங்க இமிகிரண்ட்ஸ நாங்க பார்த்துப்போம். நாங்க அவங்கள டேக் ம். கேர் பண்ணுவோம்னு மாநில அரசும், இல்ல இமிகிரன்ட் பீப்பிள வந்து உடனே கையோட பிடிச்சு ஊர விட்டு, நாட்ட விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு ட்ரம்ப்பும் அரசியல் வித்தியாசம். அந்த அரசியல் பின்னணியில இன்னொரு அடிஷனலா நான் என்ன சொல்லலாம்னா, இவங்க வந்து ரிப்பப்ளிக், கேவின் நியூசம் டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக்ல அடுத்த எலக்ஷன்ல அ டெமோக்ராட்டிக்கோட ரெப்ரசன்டேட்டிவா ஜனாதிபதிக்கு நிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அம் வேட்பாளர் கேவின் நியூசம். அது வந்து ம். ட்ரம்ப்க்கு நல்லா தெரியும். ஸோ அத ஓகே. வந்து அவர் நேரடியா இப்போல இருந்தே எதிர்கொள்ள ஆரம்பிக்க நினைக்கிறாரு அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் இங்க இருக்கிற மக்கள்ட்ட நிச்சயமா இருக்கு. ஸோ அதை நெனச்சு கேவின் நியூசம்க்கு எதிர்ப்பா நான் வந்து ராணுவத்த அனுப்புவேன். அவங்க சரியாவே பார்க்கல. லாஸ் ஏஞ்சலஸ கண்டிப்பா. அவங்களுக்கு கிடைச்சுட்டாங்க. இப்படின்னு ஒரு மக்களுக்குள்ள ஒரு இம்ப்ரஷனையும், ஒரு நேரேட்டிவும் செட் பண்ண ட்ரம்ப் கவர்ன்மென்ட் விரும்புறது. அத ஓகே வந்து சார். எதிர்க்கிறதுக்கு டவுட் சொல்றேன். இதுல தான் இருக்கு சார். ஆக்சுவலா நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, ஒருவர் 2 முறை தான் அதிபரா இருக்க முடியும். அதற்கு மேல போட்டியிட முடியாதுன்னு கேள்விப்பட்டோம். அது உண்மையா? இல்ல அது உண்ம. அது உண்ம. அது உண்மதான். அப்படி இது பார்த்தா ட்ரம்ப் அவர்கள் ஆல்ரெடி 2 தடவ இருந்துட்டார்ல சார். அடுத்து யார் நின்னாலும் அவருக்கு அது யார் ஆதாயமா இருக்காது. இல்ல ட்ரம்ப் வந்து ஒரு தடவ இருந்தார். இப்ப என்ன ஆமா ஆச்சு? சார். இவர் ட்ரம்ப் 2வது தானே. ஒரு தடவைக்கும் இன்னொரு தடவைக்கும் நடுவுல ஒரு கேப் வந்துடுச்சு. ஓகே. தொடர்ந்து 2 தடவ இருக்க முடியாது. அப்படின்னு ட்ரம்ப் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து சில ஓகே. சமயங்கள்ல இன்டைரக்ட்டா, ஏன்னா அது இன்னும் அவர் நேரடியா சொல்லல. பட் ஓகே. ஆனா என்ன பண்றாருன்னா, வந்து தொடர்ந்து இருக்கலாம் இல்ல. ம். நடுவுல ஒரு கேப் வந்திருக்கு. அதனால ஓகே. ஒருவேள தான் திருப்பியும் இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு அவர் மனசுல அந்த எண்ணம் இருக்கலாம். அது ம். இருக்கிற மாரி தான் அவருடைய செயல்பாடுகள் சில சமயம் அமையுறது. அதுவும் ஓகே. ட்ரம்ப்ங்கிறவர் வந்து அம் கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்றது? அவருடைய எண்ணங்கள் வந்து நம்ம நெனைக்கிற மாரி இருக்காது. அவர் தான் எடுக்கிறத வந்து அவர் வந்து ஏதாவது ஒரு வகையில அது வந்து சரியான செயலோ, தப்பான செயலோ அத வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கு எந்த வகையிலயும் வந்து முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர். ஏன்னா, அவர் ஓகே வந்து சார். ஒரு பேசிக்கா ஒரு பிசினஸ் மேன். அது நம்ம ஓகே. அவருடைய சரித்திரம் உனக்கு தெரியணும்னா பின்னாடி போலாம். பட் இப்ப ஓகே. அரசியல் பிரச்சனை என்னன்னா, கேவின் நியூசம்க்கும், கலிபோர்னியா ஆளுநருக்கும், மத்திய அரசுக்கும், இந்த ஜனாதிபதிக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனையா இது வந்து ஒரு மாரி உருமாறுறது. அது ஒரு அரசியல் ஓகே பிரச்சனை. சார். ஓகே.
சோ நீங்க இப்போ வந்து கேளுங்க. கலிபோர்னியால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. நீங்க சிக்காகோல இருக்கீங்க. இதே மாதிரி பல மாகாணங்கள் அமெரிக்கால இருக்கு. இந்த பிரச்சனை கலிபோர்னியால மட்டும்தான் இருக்கா? இல்ல மற்ற மாகாணங்கள்லயும் இதனுடைய தாக்கம் இருக்கா? கரெக்டான கேள்வி. இது பரவுறது. கலிஃபோர்னியாலயே கலிஃபோர்னியா ரொம்ப பெரிய மாகாணம்ப்பா. ஒரு உதாரணமா சொல்லணும்னா, ஒரு தென்னிந்தியால ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு கலிஃபோர்னியா மாநிலமே. அது ஓகே. வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் பல முக்கிய ம், நகரங்கள் இருக்கு. லாஸ் ஏஞ்சலஸ் மிக முக்கியமான நகரம். அதே மாரி சான் பிரான்சிஸ்கோ. சான் ம், பிரான்சிஸ்கோக்கும் லாஸ் ஏஞ்சலஸுக்குமே நம்ம ஊர் கணக்குல சொல்லணும்னா ஒரு 800 கிலோமீட்டர் இருக்கும். 400 ம், மைல் அது ஒரு 800 வாக்குல கிலோமீட்டர்ல சொல்லணும்னா. இப்ப என்னன்னா சான் பிரான்சிஸ்கோக்கு இது பரவுறது. சான் பிரான்சிஸ்கோல ஏற்கனவே வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியும். இது பரவுறது. இதுல முக்கியமான என்ன விஷயம்னா, நீங்க சிகாகோன்னு மென்ஷன் பண்ண, சிகாகோலயும் இந்த பிரச்சனை உண்டு. இங்க இருக்கிற ம், சிகாகோல இருக்கிற கவர்மெண்ட்டும் என்ன சொல்றதுன்னா, நாங்க வந்து குற்ற செயல்கள் நடப்பாம பார்த்துப்போம். அவங்க வந்து நம்மளுடைய லாவ அபைட் பண்றதா நாங்க 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 வந்து டேக் கேர் பண்ணுவோம். எங்களுடைய மாநில காவல்துறைய வச்சு, இல்லாட்டி மாநில கண்ட்ரோல வச்சு நாங்க பார்த்துப்போம். அதே சமயத்துல மத்திய அரசோட குடிவரவு இங்க வந்து அவங்களெல்லாம் பிடிச்சுட்டு போணும்னு நெனச்சான்னா, அதுக்கு வந்து நாங்க துணை போமாட்டோம். அதாவது நாங்க ம், வந்து பின்னாடி நிக்க மாட்டோம். உங்க வேலைய நீங்க செய்யுங்க. அது வந்து நீங்க பார்த்துக்குங்க. ஆனா சட்டப்பூர்வமா ஏதாவது நடந்ததுன்னா நாங்க குறுக்க வருவோம். நாங்க வந்து ம். உங்களுக்கு துணை போக மாட்டோம். அதே எண்ணம் தான் இங்கேயும். ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் இங்க வித்தியாசமாகும். வந்து இந்த இல்லினாய்ஸ், கலிஃபோர்னியாலாம் இதெல்லாம் வந்து சாங்சுவரி ஸ்டேட் அப்படிம்பாங்க. அதாவது மற்றவர்களுக்கு அடைக்கலம் குடுக்குற ஒரு பூமியா அவங்க நெனைக்கிறாங்க. அவங்க இவ்வளவு தூரம் வந்து ஒரு கோல்டன் ஸ்டேட்டாவோ, இவ்வளவு தூரம் வந்து ஒரு பொருளாதாரத்துல முன்னேறி, அந்த அந்த வாழ்க்கை தரத்த முன்னேறி எல்லாம் செய்யறதுக்கு காரணமே அங்க இருக்கிற மக்கள். அங்க இருந்து எல்லா விதமான மக்களும் சேர்ந்து தான் அதுக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்றதா ஒரு எண்ணம் இருக்கிறதுனால, இவங்க வந்து இமிகிரேஷன் வந்தான்னா உங்களுக்கு பின்னாடி நாங்க நிக்க மாட்டோம். உங்க வேலைய நீங்க செய்யுங்க. சட்டப்பூர்வமா எதுவும் வந்து நடக்கிறது வேற. சட்டவிரோதமா எதுவும் நாங்க செய்ய மாட்டோம். நாங்களா அவங்கள்ட்ட பிடிச்சு குடுக்க மாட்டோம். அது என்னைக்கும் நாங்க செய்ய மாட்டோங்கிறதுல சிகாகோவும் முதல்ல நிக்கிறது. நாளைக்கு ஓகே இதே சார். இப்ப மாரி பிரச்சனை சிகாகோவுக்கும் வரலாம். ட்ரம்ப் வந்து இது ஒரு கலிஃபோர்னியால முதல்ல ஆரம்பிச்சாலும், இது முதல் மாநிலமா இருக்காதுன்னு தான் இங்க நெனைக்கிறாங்க. உடனே இதே ம். மாரி விஷயத்த ட்ரம்ப் எல்லா இடத்துலயும் எடுக்கக்கூடும். அதனால தான் நேத்தி வந்து கோர்ட் வரைக்கும் போயிட்டாரு கேவின் நியூசம். கேளுப்பா. ஓகே சார். இப்ப நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டது என்னன்னா, மெக்சிகன்ஸ் தான் வந்து போராட்டங்கள் அதிக அளவுல ஈடுபடுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். சோ ஆமா. நம்ம நேத்து வீடியோ போடும்பொழுது சொல்லியிருந்தது என்னன்னா, இதனால இந்தியர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். அதுக்கு நெறைய பேர் கமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ட்ரம்பின் முடிவு தான் கரெக்ட்டா இருக்கு. அவர் வந்து வெளிநாட்டுல இருந்து சட்டவிரோதமா உள்ள வந்தவங்கள வந்து வெளியேத்தணும்னு நெனைக்கிறாரு. இதுக்கு ஏன் நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. சோ நீங்க ஒரு இந்தியர், அமெரிக்கால வாழ்றீங்க. நீங்க ட்ரம்போட முடிவ நீங்க எப்படி பார்க்குறீங்க? ட்ரம்ப் நீங்க வந்து சட்டவிரோதமா குடியிருக்கிறவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னா, அத யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. அதுல வந்து ஒரு மறுப்பு கருத்து இருக்க முடியாது. ஆனா எப்படி பண்றோம்? அத வந்து எந்த மாரி செயல்படுத்துறோங்கிறதுல வந்து இங்க அமெரிக்கா வந்து ஒரு வித்தியாசமான கண்ட்ரி. அமெரிக்கா வந்து இது வந்து ஒரு மற்ற நாடுகள்ல இருந்து குடியேறியவர்களோட நாடு தான் இது மெயினா. நீ உதாரணத்துக்கு பார்த்தன்னா, ட்ரம்போட தாத்தா ஜெர்மனில இருந்து அமெரிக்கால குடியேறினவர். ம், ம், அதுக்கு நம்ம அப்புறம் பின்னாடி போவோம். அமெரிக்கா வந்து ஒரு குடியேறிய மக்களோட ஒரு நாடு. நாடு இங்க குடியேறி வந்தோம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம வந்து பொதுவா வந்து சட்டப்பூர்வமா குடியேறி, சட்டப்பூர்வமா நம்ம விசா அனுமதியோட, அது அப்புறம் கிரீன் கார்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி, அப்புறம் அது யுஎஸ் சிட்டிசனா மாறி, இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த பிரிவிலேஜும், அந்த ஒரு வாய்ப்பும் வந்து எல்லாருக்கும் சமமா அமையாது. இப்ப மெக்சிகோல இருந்து என்ன இங்க வித்தியாசம்னா, மெக்சிகோ தான் இங்க பார்டர் கண்ட்ரில. தெற்கு எல்லையில இருக்கு. தெற்குல இருந்து மெக்சிகோல இருந்து அமெரிக்காக்கு டெக்சாஸ், கலிஃபோர்னியா, நியூ மெக்சிகோ, அரிசோனா, அப்புறம் அந்த தெற்கு பகுதிக்கு முழுக்கவே மெக்சிகோல இருந்து வருவாங்க. மெக்சிகோ வழியா வரவங்களும் இருக்காங்க. மெக்சிகோ க க நகரம் நாட்டு மக்களே வரலாம். இல்லாட்டி ம், மெக்சிகோ நாடு வழியா அதுக்கு நீ சொன்ன மாரி லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல இருந்து நடந்தே வராங்க. அவங்க ம், வந்து ஒரு பார்டர் இருக்கு, வேலி இருக்கு. இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் இருந்தபோது அவருடைய முக்கியமான செயல் வந்து மெக்சிகோக்கும், அமெரிக்காவுக்கும் நடுவுல ஒரு ஒரு சுவர் ஏற்படும். அத ம். தாண்டி வர முடியாத உயர சுவர். அங்க வந்து வெளியில வந்து ஒவ்வொருத்தரையா பார்த்து, அவங்க யார உள்ள வரலாமோ அவங்கள மட்டும் அனுப்பணும் அப்படின்னு கிரியேட் பண்ணாரு. அதுக்கே பெரிய பிரச்சனை வந்தது. இல்லாட்டி ஆனா நீங்க 2 விதமா இத பார்க்கணும்பா. நீ அந்த வால போய் பார்த்தன்னா, அது ஏறி குதிக்கிறவங்களா இருக்காங்க. பல ஏழை மக்கள் இருக்காங்க. அவங்க இங்க வந்து எப்படி பொழைப்பாங்க? அப்படி பார்த்தோம்னா நமக்கு அது கஷ்டம் தான். இங்க அமெரிக்காவுக்கு பொழைக்க வரணும். பட் அவங்களால எல்லாரையும் அமெரிக்கா பொழைக்க வைக்க முடியுமா? ஏன்னா அமெரிக்காவுக்கு சில சட்டங்கள் இருக்கு. இங்க ம். வரவங்கள நம்ம டேக் கேர் பண்ணணும். இங்க ஓகே. வரவங்களுக்கு அ ஒரு ஒரு மருத்துவ உதவி குடுக்கணும். இங்க வரவங்களுக்கு அவங்க அடிப்படையா ஒவ்வொரு நாளும் சாப்பிடறதுக்கு அவங்களுக்கு வந்து ஃபுட் கூப்பன்ஸ் அது ம், குடுக்கணும்.
ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இங்க கிடுகிடுன்னு வந்துடுறாங்க. இங்க வரவங்க எல்லாருக்கும் ஏதாவது திறமை இருக்கான்னா, சில சமயம் இருக்கும், சில சமயம் இருக்காது. ஸோ இந்த திறமை இல்லாதவங்க, இல்லாட்டி வந்து இந்த நம்ம ஒரு வேலை செய்ய வேண்டாம். அமெரிக்காவ சுரண்டி எடுக்கலாம். ஸோ பர்ட்டிகுலரா வெனிசுலா அப்படிங்கிற ஒரு தேசத்திலேருந்து இங்க வந்தவங்க, பல விதமான குற்ற செயல்கள் ஈடுபட்டாங்க. அது வந்து எனக்கு தெரியும். ஸோ அது இன்னொரு சைடு. ஒரு சைடு சட்டபூர்வமா வரவங்க, ஒரு சைடு வந்து குற்றம் பண்ண வரவங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, நம்மள மாரி ஈவன் இந்திய வீடுகள்லயே எனக்கு தெரியும். இப்ப வந்து நம்ம வந்து வீட்டு வாசல்ல ஒரு அமேசான்லேருந்து ஒரு பொருள் வந்து இறங்கியிருக்கு. இங்க வந்து ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. வீட்டு வாசல்லயே இருக்கும். வீடுக்கு வந்து சுவர் கிடையாது. ஸோ இந்த வீட்டு வாசல்ல இருக்கிற பொருள, அந்த விடுமுறை காலத்துல வர பரிசு பொருட்கள், கிஃப்ட், அந்த பார்சல்ஸ் அதெல்லாம் திருட்டு போக ஆரம்பிச்சது. அப்புறம் ம். வந்து அது முதல்ல ரொம்ப நோட்டீஸபிளா நடந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க ஒரு கேங் ஆயிட்டாங்க. இங்கேருந்து அவங்க ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி, அந்த ஒரு கேங்கா ஆப்பரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ம். பிரச்சனைய குடுக்கும். ஸோ எப்பயுமே வந்து சட்டபூர்வமா இருக்கிறது ஒண்ணு, விரோதமா இருக்கிறது ஒண்ணு. ஸோ சட்ட விரோதமா இருக்கிறவங்கள நம்ம வந்து பிடிச்சு அவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்புறதுங்கிறது இந்த வழக்கமா நடக்கிற விஷயம் தான். புதுசே கிடையாது. அதான் நான் சொன்ன மாரி அவங்க போலீஸ்ட்ட மாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நீங்க யாரு? உங்களுடைய அடையாள அட்டைய காமிம்பாங்க. அப்ப இருக்காது. அவங்க அன்டாக்குமென்டடா இருப்பாங்க. அவங்க வந்து ம். சட்டவிரோதமா இருக்காங்கன்னு தெரிஞ்சாங்கன்னா, அப்போ வந்து போலீஸே வந்து அவங்கள்ட்ட வந்து குடுக்கும். அது ஒண்ணு. ஆனா அதே சமயத்துல சில மாநிலங்கள் வந்து வித்தியாசமா செயல்பட ஆரம்பிச்சது. அதாவது சரி இல்லீகலா வந்திருந்தாலும், அவங்கள நாங்க டேக் கேர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ம். அவங்களுக்கு சில வசதிகள்லாம் பண்ணி குடுத்து, அவங்கள வந்து ஒரு இமிகிரேஷன்ட்ட வந்து அவங்களுடைய சட்டவிரோதமான குடியேற்றத்த பத்தி சொல்லாம, அத தாமதம் பண்ண போய் தான் பிரச்சனை வந்தது. அதனால இதுல வந்து நம்ப ரொம்ப ஜாக்கிரதையா அணுகணும் இத. இத வந்து ஓகே அதான் சார். இத நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? அதாவது கலிபோர்னியாவுடைய கவர்னருக்கும், ட்ரம்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஈகோ பிரச்சனை அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாமா இத? கண்டிப்பா பார்க்கலாம். இப்ப எனக்கு இது கலிஃபோர்னியா கவர்னரோ, கலிஃபோர்னியாவோட காவல்துறையோ கண்டிப்பா இந்த புரொட்டஸ்ட்ட நல்லா டேக் கேர் பண்ணியிருக்கும். இப்ப கலிஃபோர்னியா வந்து நேரடியா கேள்விப்பட்ட தகவல் என்னன்னா, எல்லை முழுக்க பிரச்சனை அப்படின்னு கூட நம்ம சொல்லக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாரி, ஒரு சில இன்னும் டவுன் டவுன் அப்படின்னு சொல்ற ஒரு நகரத்தோட முக்கியமான மையங்கள்ல மட்டும் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு. வேற எங்கேயும் இல்லாதத அ ட்ரம்ப்போட கவர்ன்மெண்ட் வந்து அத மிகைப்படுத்தி, அத எஸ்கலேட் பண்ற அளவுக்கு அங்கேருந்து அவங்க ட்ரூப் அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஓகே சார். வந்து நம்ம ஒரு சில வீடியோக்கள் பார்க்க முடிஞ்சது. இந்த ஒரு இந்தியர் ஒருத்தர வந்து கைகள்லாம் கட்டி, அவர் வந்து ஒரு ஏர்போர்ட்ல வச்சு கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொன்னது. அதுக்கு அப் பின்னாடி என்ன சார் காரணம் இருக்கு? அது வந்து இப்ப ட்ரம்போட இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்கிறதுக்கும் அதுக்கும் நேரடியா தொடர்பு இருக்கிற மாரி தெரியல. ம். அது வந்து ம். இங்க ஏற்கனவே இருக்கிற இந்த குடியேற்ற மக்கள பூர்வம் இல்லாம சட்டவிரோதமா இங்க இருக்கிறவங்கள திருப்பி அனுப்புற செயல் தான். அந்த செயல் ம். இப்ப இந்த ட்ரம்ப் கவர்ன்மெண்ட் வந்தப்புறம் என்னாச்சு, வெளிப்படையா நம்ம ஒரு ஒரு பொது இடத்துல நடக்கிறபோது நமக்கு வந்து ஒரு சங்கடத்த உண்டாக்குது. நீ ம். சொல்ற வீடியோ என்னன்னா, ஒரு இந்தியாலருந்து வந்திருக்க ஹரியானாலருந்து வந்திருக்கிற ஒரு மனிதர் போல இருக்கு. அவர் வந்து இந்த மாரி இமிகிரண்ட்ஸ கூட்டிட்டு போறச்ச, அவங்க வந்து இவர் சொல்ற மாரி நடக்கல. அந்த போலீஸ்காரங்களோட இமிகிரேஷன் அவங்க போலீஸ்காரங்க மாரி தான் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாரி அவங்கள அழைச்சுண்டு ஒரு ஒரு விமானத்துல ஏறும்போது, அந்த பைலட் தான் ரிப்போர்ட் பண்றாரு. இவர கூட்டிண்டு நீங்க எங்க ஃப்ளைட்ல ஏறக்கூடாது. இது வந்து மத்தவங்க பயணிகள வந்து மனநிலைய பாதிக்கும். எங்களுடைய பயணத்தையே அது வந்து ஒரு அவங்களுடைய பயணத்தையே வந்து கெடுத்துரும் அது. அதனால ம். இவர கூட்டின்னு உள்ள வராதன்னு அவங்க சொல்ல போக, இவர் வெளியிலேயே அவங்கள ஹேண்டில் செய்ய போகும்போது, அவர் வந்து செவுத்துல இடிச்சுட்டு நான் பைத்தியம் இல்ல, நான் பைத்தியம் இல்ல அப்படின்னு அவர் சொல்ல போக, அவர வந்து உடனே கைய பிடிச்சு இவங்க கொஞ்சம் முரட்டுத்தனமா தான் நடப்பாங்க. அவங்கள சிக்கன் மாரி உட்காத்தி வைக்கிறதுங்கிறது. ஒரு மாரி கைய இப்படி வச்சுன்னு தலைய குனிஞ்சுட்டு உட்காரணும். அவங்க பின்னாடி ம். துப்பாக்கி வச்சுட்டு நான் சொல்றதெல்லாம் செய்யி. இதெல்லாம் வந்து நம்ப ஒரு ஒரு விமானத்த போர்ட் பண்ற இடத்துல இருந்துச்சுன்னா, நம்ம மக்களுக்கு எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு இந்திய மாணவன், இந்தியாலருந்து வந்திருக்கிறவன், மாணவனோ இல்லையோ தெரியல. இந்தியாலருந்து வந்திருக்கிறவர், நமக்கு முன்னாடி அப்படி செய்யறபோது நம்மள உள்ள ஒரு உணர்வு வரும். ஏன் ஓகே. இந்த இந்த மாரி மாதிரியான ஃபுட்டேஜ வச்சு தான் சொல்றாங்க. இதுல இந்தியர்களும் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. இது வேற சம்பவமா இருந்தாலுமே, இந்த போராட்டத்துல இந்தியர்களுக்கு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி இந்த எழுது. டைரக்ட்டா நேரடியான பாதிப்பு இல்லப்பா. ஆனா என்ன ஆகும், இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து நெறைய பெற்றோர்கள் போற இடம். லாஸ் ஏஞ்சல்ஸ் ம். தான் வந்து ஹாலிவுட் இருக்கு. அங்க தான் வந்து ம். டிஸ்னி லேண்ட் இருக்கு. இங்க விடுமுறைக்கு வர ஒவ்வொருவரும் ரொம்ப போக விரும்புற இடம் தான் இந்த 2 இடம். என் பின்னாடி நீ பார்க்கிறது தான் ஹாலிவுட். ஸோ இந்த ஓகே. இந்த 2 இடத்துக்கும் பெற்றோர்கள் போவாங்க. அதுவும் இல்லாம நெறைய கோவில் இருக்கு. குருத்வாரா, ம். நம்ம ஹிந்து கோவில் எல்லாம் இருக்கு. அந்த கோவில்களுக்கெல்லாம் அவங்க போறவங்க இப்ப கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன்னா ம். ஒரு விதமான நிற வெறி இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு நான் சந்தேகப்படலாம். ஏன்னா ம். பொதுவாவே இங்க அந்த நிற பிரச்சனை வந்து உண்டு. இப்போ ஒரு ம். ப்ரவுன் ஸ்கின்னோட ஒருத்தர பார்க்கறச்ச,
அவங்களுக்கு வந்து இந்தியனா, மெக்சிகனா, இல்லாட்டி லாட்டின் அமெரிக்கால வந்திருக்கிறவங்களா அப்படின்னு சில சமயங்கள்ல அந்த வித்தியாசங்கள் வந்து ஒரு மாரி பிளர் ஆயிடும். ஸோ அந்த மாரி சமயத்துல என்ன ஆகும், இப்ப நம்ம சாதாரணமா வந்து நடந்து போயிட்டு இருக்கிறபோது, நம்மள தடுத்து நிறுத்தி, "நீ எங்க வர? நீ யாரு? உன்னோட ஐடி எல்லாம் காமி. நீங்க விசால தான் இருக்கியான்னா?" எல்லாரும் கையில எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பர்ட்டிகுலரா கோவில்ல. இவங்க ம். இமிகிரேஷன் அத்தாரிட்டீஸ் என்ன பண்றாங்க, பொது மக்கள் எங்க வராங்களோ, அங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க, தேடுறாங்க. ஸோ அதனால இந்த கோவில் நிர்வாகம், மாஸ்க், குருத்வாரா, கோவில்னு நான் சொன்னது நம்ம தென்னிந்திய கோவில். அவங்கலாம் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எங்க இடத்துலலாம் வந்து நீங்க தேடாதீங்க. மக்கள் இங்க அமைதிக்காக வராங்க. இங்கலாம் நீங்க வராதீங்கங்கிறாங்க. அதுக்கேத்த மாரி நம்ம மக்களும் சரி, இப்ப வெளியில போ வேண்டாமே. இன்னும் கொஞ்சம் வந்து பொறுமையா இருப்போம். நம்ம வெளியில போய் அனாவசியமா பிரச்சனை வந்துரக்கூடாது. ஏன்னா இங்க வந்திருக்கிறவங்கலாம் இப்ப என்ன மாரி எடுத்துட்டீங்கன்னா, ரொம்ப இயல்பான சாதாரண ஒரு சாமானிய மக்கள் தான் இங்க பொதுவா வாழறது. அதுவும் ம். இந்தியால இருந்து இங்க வந்திருக்கிறவங்க சாமானியமா ஒரு படிச்சுட்டு, ஒரு வேல பார்த்து, ஊருக்கு நம்ம பணத்த அனுப்பி வந்து ஒரு 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 வாழ்வாதாரத்த தேடி வந்தவங்க தான். வேற எந்த விதத்திலயும் ஒரு கலாச்சாரமோ, இல்லாட்டி ஒரு ஒரு விதமான கவர்ச்சியிலயோ வந்தவங்கள விட, வாழ்வாதாரத்த தேடி வந்தவங்க தான் அதிகம். ஸோ அவங்க பெற்றோர்கள்லாம் அவங்களுக்கு மேல சாதாரணம். அவங்கலாம் பயப்படுவாங்க வெளியில வந்தாலே. வெளிய வந்து ஒரு போலீஸோ ஏதாவது கேட்டான்னா, இந்த ஊரோட போலீஸோட ஆக்ருதியோ, அவங்களுடைய கட்டுப்பாடோ நமக்கு வந்து ரொம்ப பயத்த குடுக்கும். அந்த பயத்துல மக்கள் இருக்காங்கிறது உண்ம. ஓகே சார். நம்ம ட்ரம்ப் அவர்களே வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர்கள், அவருடைய மூதாதையர்கள் ஜெர்மனியிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அத வந்து இங்க இருக்கக்கூடிய மெக்சிகோ போராட்டக்காரர்கள் ஒரு வாதமா முன்வைக்கிறாங்களா சார்? இப்ப அவருவே வெளிநாட்டுல இருந்து வந்தவர் தான். எங்கள எப்படி அவர் வெளிய சொல்ல முடியும் அப்படின்னு? அது பொதுவா வந்து எல்லாருமே வைக்கிற வாதம் தான். ஏன்னா நீங்க ட்ரம்ப்ப பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அமெரிக்கால பொறந்தவர் தான். ஏன்னா அமெரிக்கால பொறந்தவர் தான் அமெரிக்கா பிரசிடென்ட் ஆக முடியும். ட்ரம்ப் வந்து ம். நியூயார்க்ல பொறந்தவரு. அவர் வந்து ஓகே. ம அ பொதுவா எந்த விதமான அரசியல் பின்னணியும் இல்லாம எலக்ஷனுக்கு தேர்தல்ல நின்னவரு. அவர் பல சமயம் வந்து நான் பிரசிடென்ட்க்கு நிப்பேன்னு சொல்லியிருந்தாலும், அவர் முதல்ல தேர்தல்ல நின்னு ஜெயிச்சது 16. 16 16 அதில் தான். அதுக்கு முன்னாடி அவர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பத்திரிக்கை நடத்தினாரு. ஹாலிவுட்ல வந்து டிவி சீரியல் புரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ம். அந்த மாரி 16ல வந்தாரு. அவருடைய அப்பா வந்து நியூயார்க்ல பொறந்தவர் தான். அவருடைய தாத்தா பவேரியா இப்ப வந்து ஜெர்மனியில இருக்கு அந்த நாடு. ஜெர்மனி. அவங்க பாட்டி வந்து ஜெர்மனிய சேர்ந்தவங்க. ஆனா சில சமயம் இந்த ட்ரம்ப் என்ன பண்ணுவாரு, பேசச்சே குழப்பிடுவாரு. அவரோட அப்பாவே ஜெர்மனிலேருந்து வந்தேன்னு சொல்லுவாரு. பட் ம். டாக்குமெண்ட் படி அவர் அப்பாவும் நியூயார்க் தான். ஸோ அவருடைய ஓகே. ஜெர்மனிலேருந்து வந்த அவர் தாத்தா சியாட்டில்ல ஒரு வந்து அ என்ன சொல்றது, ஒரு சவர கடை வச்சிருந்தாரு. நம்ம ஓகே. பார்பர் ஷாப். முடி அதுல திருத்தும் கிடையாது. முடி திருத்தும் பார்பர் ஷாப் வச்சிருந்தவர் தான் அவர். அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து இங்க பொறந்து அப்படி வளர்ந்தவர் தான். அவர் அரசியல் பின்னணி கிடையாது. மிலிட்டரியிலயும் வேலையே செஞ்சதில்ல. அது பொதுவா ம். அமெரிக்கால இருக்கிற பிரசிடென்ட் எல்லாம் ஏதாவது ஒரு கட்டத்துல மிலிட்டரியில இருந்திருப்பாங்க. எந்த விதமான பின்னணியும் இல்லாம ஒரு வியாபாரியா அவர் வந்து என்ன அவர் ஒரு வியாபாரியா தான் மக்கள் அறிவாங்க. வியாபாரியாவும் அவர் வந்து அவருடைய அ க் மிக வேகமாக எடுக்கிற முடிவு விவேகமான்னு சொல்ல முடியாது. ஆனா வேகமா எடுக்கிற முடிவுகள். அதனால தான் ட்ரம்ப் அறியறாங்க. ஆனா இதே சமயத்துல நீங்க வந்து நம்மள்ட்ட வர கமெண்ட் எல்லாம் பத்தி கேட்டீங்க. ஸோ இதுல 2 பக்கம் இருக்கு. பட் நம்ம இங்க டைரக்ட்டா வாழ்றபோது தான் ட்ரம்போட செயல்பாடுகள் வந்து நமக்கு நேரடியா புரியும். அங்க இருக்கிறத விட. ஓகே சார். ஆக்சுவலா நமக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. இந்த ரயாட்டுக்கு தொடர்பில்லாத ஒரு கேள்வி. பிசினஸ் ரீதியா அதாவது டாக் அப்படின்னு ஒரு அமைப்பை வந்து தொடங்குனாங்க. அது வந்து அமெரிக்காவினுடைய செலவுகளை வந்து குறைக்கிறதுக்காக, அரசின் செலவுகளை குறைக்கிறதுக்காக ஆமா. எலான் மஸ்க் வந்து அதுல ஒரு நிர்வாகியா இருந்தாரு. ஸோ ஆமா. அதன் பிறகு அந்த குழு வந்து கலைக்கப்பட்டது. எலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்பை பத்தி நிறைய விமர்சனங்களை முன் வச்சாரு. ஆமா. இன்னைக்கு வந்து நான் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு ஆமா. பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன சார்? நீயே எல்லாத்தையும் சொல்லிட்ட. ஸோ ம். டாட்ஜ். அது கவர்மெண்ட்டோட இங்க இருக்கிற கவர்மெண்ட்டும், இங்க மக்களுக்கு இருந்த ஒரு எண்ணம் என்னன்னா, பொதுவாவே இருக்கிற எண்ணம். கவர்மெண்ட்ங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபிஷியன்ட்டா செயல்படணும். இன்னும் அவங்க நிர்வாகம் வந்து இன்னும் சிறப்பா இருக்கணும். அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அந்த எண்ணத்த வந்து ட்ரம்ப் வந்து தனக்கு அட்வான்டேஜா இது பண்ணிட்டு, அவர டாட்ஜ்ன்னு ஒரு கிரியேட் பண்ணாரு. அத மக்கள் ரொம்ப வரவேற்றாங்க. ஏன்னா ம். எப்பயுமே நமக்கு வந்து அரசு செயல்பாடுகள வந்து சீர்பெற்றான்னா, அது யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அது எலான் மஸ்க்க போட்டாரு. உண்மையா எலான் மஸ்கோட விவேக் ராமசாமியும் முதல்ல சேர்த்து போட்டாரு. அப்புறம் அந்த ம். விவேக் ராமசாமி அதுலேருந்து விலகிட்டாரு. நான் அதுல ஓகே. இருக்கல அப்டின்ட்டு. அந்த எலான் மஸ்க் அதுல இருந்தாரு. பட் எலான் மஸ்கோட பின்னணிய பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பெரிய வியாபாரி. அவர் வந்து இந்த எலக்ட்ரிக் கார், ஆட்டோமொபைல் அ தானாக இயங்கக்கூடிய கார் இதெல்லாம் செஞ்சு தான் அவர் இத ஆரம்பிச்சாரு. அவருக்கு ஒரு அது ராக்கெட் கம்பெனி, ஸ்பேஸ், ஸ்டார்லிங்க் அது இப்ப இந்தியாவுக்கு கூட வரப்போகுது. அது வேற விஷயம். நியூரோலிங்க். ஆமா.
அதெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்கிறது தவிர, அவர் நீங்க கவர்ன்மெண்ட் எஃபிஷியன்ட்டா போடணும்னா, அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆஃபீஸ்க்கு வந்த உடனே, யாரெல்லாம் சிறப்பா செயல்படலையோ அவங்களலாம் நான் ஃபயர் பண்ணுவேன். அதே மாரி ம். அரசுல இருக்கிறவங்களையும் ஃபயர் பண்ற அளவுக்கு ரொம்ப அதிகமாவே, கொஞ்சம் இல்ல. ரொம்ப அதிகமாவே வந்து அந்த மாரி வேலைய செய்ய போக, இங்க இருக்கிறவங்களுடைய வாழ்வு கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அது வந்து ம். மக்கள் நேரடியா எதிர்பார்க்கல. அவர் வந்து நிர்வாக செயல்பாடுகள செய்யறதுக்கு பதிலா, அங்க இருக்கிறவங்கள முதல்ல ஃபயர் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அதுலயும் இன்னொரு பக்கம் இருக்கு. ஏன்னா அது வந்து சில செலவினங்கள் வந்து தவறான செயலினங்கள். அதாவது பல சமயம் அமெரிக்கால இருந்து வெளிநாட்டுக்கு போற இந்த இந்த பணங்கள் வந்து சரியான முறையில போல, தவறான முறைக்கு பயன்படுத்துறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 2வது இங்க வந்து ஆம் சோசியல் செக்யூரிட்டி. அதாவது நம்ம ஊர்ல வந்து ஒரு சமூக பாதுகாப்பு பணம்னு வந்து ஒரு வயசானவங்களுக்கு 65 வயசு மேல இருக்கிறவங்களுக்கு வரும். ஸோ அந்த ம். சோசியல் செக்யூரிட்டி பணம் வந்து சரியான முறையில போல, இறந்தவங்களுக்கெல்லாம் அதுல வந்து பணம் குடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு ம். அவரு ஒரு லிஸ்ட்ட பண்ணி அவரு ஒரு அவரு கிரியேட் பண்ணி அந்த மாரி ஒரு இம்ப்ரஷன கிரியேட் பண்ணி அத கிளீன் பண்ண போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வேல அப்படின்னு வந்து அப்புறம் ட்ரம்ப் சொல்லிட்டாரு. ஒரு 6 மாசத்துக்குரிய கான்ட்ராக்ட் மாரி. ஸோ அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே அவர் வந்து அங்கேருந்து வெளில வந்தாரு. வெளில வந்த அப்புறம் இப்ப என்னாச்சு, ஒரு ஒரு பில் ஒரு மசோதாவ ட்ரம்ப் பாஸ் பண்ண விரும்புறாரு. அந்த மசோதால என்னன்னா, இந்த மாரி எலக்ட்ரிக் கார், அப்புறம் தானியங்கி வாகனங்களுக்கான ஒரு சலுகைய நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. அது நேரடியா எலான் மஸ்க்க தாக்குற விஷயம். ம். ஸோ அவர் உடனே ஏன்னா வந்து அ அவரோட கம்பெனியோட மெயின் பிசினஸே அதுதான். அதுதான். ஸோ அவரு ம். அத வந்து டைரக்ட்டா ஹேண்டில் பண்ணதுக்கு முடியாம, அது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில கொண்டு போயிட்டாரு. ட்ரம்ப் ரொம்ப மோசமானவரு. அ ம ரொம்ப ஒரு தனி மனித தாக்குதல்ல இறங்கிருச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் 2 பேருக்குமே மாறி, மாறி இவர் பிரசிடென்ட்டாவே ஆயிருக்க கூடாது. இவர் பிரசிடென்ட் ஆனதுக்கே நான் தான் காரணம். அப்படின்னு ம். சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கேத்த மாரி இவர் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் இந்த Twitter அப்படிங்கிறத விலை குடுத்து வாங்கினாரு. Xன்னு. அந்த ம். எக்ஸ் முழுக்க விலை குடுத்து வாங்கி, அந்த எக்ஸ் ட்விட்டர்ல அதுக்கு முன்னாடி ஷேர் ஹோல்டரா இருந்தவங்க எல்லாருக்கும் பணம் குடுத்து அவங்கள சமாளிச்சு, எக்ஸ் தன்னுடைய நிறுவனம் ஆக்கினாரு எலான் மஸ்க். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த போன ஜனாதிபதி தேர்தல்ல ட்ரம்ப் அதிபராகறதுக்கு மிகப்பெரிய அளவுல உதவினார். அது எல்லாருக்கும் அறிஞ்ச விஷயம் தான். ஆனா இப்ப நான் சொன்ன மாரி இந்த மசோதானால 2 பேருக்கும் பிரச்சனை வந்து ரொம்ப தனிமனித தாக்குதல்ல இறங்கினாங்க. அது ஒரு அளவுக்கு மேலே போன உடனே மக்களுக்கு முகம் சுளிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இவங்க 2 பேரும் இப்படி இருந்தாங்க, இப்படி இருக்காங்கன்ட்டு. ஸோ அது நேத்திக்கு இப்போ சமீபத்திய நியூஸ நீயே சொல்லிட்ட. அவர் வந்து நான் இந்த மாரி ரொம்ப ஒரு அளவ தாண்டி போயிட்டேன். அதுக்கு வந்து நான் வருத்தப்படுறேன், மன்னிப்பு கேட்கிறேன். அதெல்லாம் இனிமே திருப்பி வருவாங்க. ஆனா இவங்க மேல இருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு என்ன ஆகும் பாரு. இப்படி ஒரு 2 பேர் நடந்துட்டாங்கன்னா. ம். அது வந்து மக்களுக்கு நிச்சயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள்லாம் இதெல்லாம். இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகாது. ஸோ அதுதான் உண்மையா இப்ப வந்து ட்ரம்ப்க்கு பயம். இப்ப வந்து இந்த மாரி விஷயங்கள்ல என்ன ஆகும், கேவின் நியூசம் மாரி இருக்கிறவங்க கெயின் பண்ணிடுவாங்க. அவர் அடுத்த ம். டெமோக்ராட்டிக் கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ வந்து அடுத்த கேண்டிடேட் யாரா இருக்க முடியுமோ, அவர நம்ம இப்பவே தாக்கணும் அப்படின்னு இறங்குற விஷயம் தான் இந்த அரசியல். ஸோ இப்ப லாஸ் ஏஞ்சலஸ்ல அங்க கோவில், அப்புறம் சில குருத்வாரா, அப்புறம் சமூக அமைப்புகள்லாம் அங்க இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்க தொடர்பு எண்ண பலர் குடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ம். அத அனுப்பிச்சு வைக்கிறேன். அத நீங்க இந்த ம். டிஸ்கிரிப்ஷன்ல போடுங்க. நம்ம வந்து ஓகே. பேசு தமிழா பேசுங்கிறது ஒரு கிணற்று தவளை இல்ல. உங்களுக்கு இது ம். பலவிதமான செய்திகள ஒரு கடந்த 3 நாட்களாக நானே அனுப்பிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறத மக்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன் இது மூலமா. வாய்ப்பளிச்சதுக்கு நன்றிப்பா. எங்களோட இணைந்து இன்னைக்கு நீங்க தகவல பகிர்ந்துட்டு மட்டும் இல்லாம, அமெரிக்காவுல என்ன நடக்குது அப்படிங்கிறத தினந்தோறும் எங்களுக்கு நீங்க செய்தியா குடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு எங்களோட இணைந்ததற்கும், தொடர்ந்து எங்களோட இணைந்திருப்பதற்கும் ரொம்ப நன்றிய தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி, நன்றி, நன்றி.